வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம வெயில் காலத்தில் என்னென்ன உணவுகளை தவிர்க்கணும் அப்படின்ற ஒரு முக்கியமான டாபிக் பற்றி தாங்க பேச போகிறோம். ஸோ உங்கள் உடம்பை நீங்கள் கூலிங்காக வச்சுக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா இந்த ஃபுட்ஸ்க்கெலாம் கண்டிப்பாக நான் சொல்லிடுங்க. திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை பைமோட் ஷாப்பிங் ஆப். ப்ளே ஸ்டோர் அப்புறம் ஆப் ஸ்டோரில் அவைலபிளாக இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப். இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம அன்றாட வாழ்க்கையில் நம்ம பயன்படுத்தக்கூடிய எல்லா திங்ஸுமே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. இந்த பைமோட் மொபைல் ஆப்பை நீங்களும் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ண நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. முதல்ல நம்ம பார்க்க போகிறது காரமான உணவுகள். மிளகாய், மிளகு, இஞ்சி, பூண்டு எல்லாமே நம்ம உடலுக்கு நல்லது தான். ஆனால் வெயில் காலத்தில் இது அதிகமான அளவில் போச்சுன்னா உடம்பு சூறாயிடும். ஸோ அதிக காரம் கொண்ட குழம்பு, சிப்ஸு, அப்புறமா ஸ்பைசி ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா வெயில் காலத்தில் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். ரெண்டாவதா எண்ணெய் மற்றும் பொரித்து தயாரிக்கும் உணவுகள்ங்க. வடை, பஜ்ஜி, அப்புறமா சமோசா, சிப்ஸு இவை எல்லாமே சும்மா தோற்றத்துக்கு கண்ணுக்கு ருசியாக இருந்தாலுமே இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஜீரணிக்க ரொம்பவே கஷ்டம். உடம்பு பார்த்திங்கன்னா ஏற்கனவே வெப்பத்தால் ரொம்ப சோர்வாக இருக்கும். இந்த ஆயில் ஹெவி ஸ்நாக்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்கள் ஜீரண மண்டலத்தை இன்னும் சும்மா செய்யும். ஸோ முக்கியமான விஷயம் என்னென்னா, இவை சாப்பிட்டதுக்கப்புறம் உடல் எனர்ஜியாக குடிக்காமல் ஜீரணத்துக்கு மட்டுமே பார்த்திங்கன்னா அந்த எனர்ஜியெல்லாம் வேஸ்ட் ஆகிடும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா உடம்பு சோர்வாயிடும். அடுத்து மூணாவது, அதிக உப்பான உணவுகள். உப்புக்காய், நெய்க்காரம், பாக்கெட் சால்ட்டு, ஸ்நாக்ஸு இவை எல்லாமே பார்த்திங்கன்னா சோடியம் லெவலில் அதிகமாக வச்சுருக்கோம். ஸோ வெயிலில் நம்ம உடம்பு அதிகம் வியர்த்து அந்த மாதிரி பார்த்திங்கன்னா அடிக்கடி நீரை ஆல்ரெடி பார்த்திங்கன்னா இழந்துட்டுருக்கு. அதுலேயே நம்ம சால்ட் பார்த்திங்கன்னா அதிகமாக எடுத்துட்டோம்னா டீஹைட்ரேஷன் ரொம்ப வேகமாயிரும். ஸோ அதனால் இந்த வகை உணவுகள்லாம் எடுத்துக்கிறது பார்த்திங்கன்னா அவாய்ட் பண்ணிக்கணும். அடுத்ததாக கார்பனேட் ட்ரிங்க்ஸ்லாம் பார்த்திங்கன்னா 4th பிளேஸில் இருக்க. அந்த வகை குடிக்கிறதுக்கு பதிலாக சாஃப்ட் ட்ரிங்க்ஸு, கோல்ட் ட்ரிங்க்ஸ் குடிக்கிறோன்னா இது வேறு மாதிரி டீஹைட்ரேஷனை பார்த்திங்கன்னா ஏற்படுத்தும். ஸோ இது ஒரு இல்யூஷன் மாதிரிங்க. ஒரு 2 நிமிஷம் தனிப்பாக இருக்கும், ஆனால் உடம்பு உள்ளேருந்து பார்த்திங்கன்னா வாட ஆரம்பிக்குது. அதுக்கு பதிலாக கோகோனட் வாட்டர், நாட்டு மோர், எலுமிச்சை ஜூஸ் மாதிரி பார்த்திங்கன்னா இயற்கையான பானங்களை குடிக்கிறதுக்கு நம்ம பார்த்திங்கன்னா இதுக்கு பதிலாக சாய்ஸ் எடுத்துக்கலாம். அடுத்ததாக 5வது, அதிக புரதம் கொண்ட இறைச்சிகள். அதிகமாக ரெட் மீட் ஜீரணிக்க ரொம்பவே டைம் எடுத்துக்கிறோம். ஸோ இறைச்சி பேஸ்டு கிரேவிஸ், எஸ்பெஷலி பார்த்திங்கன்னா மட்டன், பீஃப், போர்க் இந்த மாதிரி உணவுகள்லாம் பார்த்திங்கன்னா வெயில் காலத்தில் அவாய்ட் பண்ணிக்கணும். ஸோ இதில் கொழுப்பு அதிகம், உடலுக்கு பார்த்திங்கன்னா அன்னெசரியான ஹீட் கொடுக்கும். இதுக்கு பதிலாக நம்ம என்ன சாப்பிட்லான்னு கேட்டிங்கன்னா முட்டை, பருப்பு, சுண்டல் மாதிரி ப்ரோட்டீன் ரிச் லைட் ஃபுட்ஸ்க்கு மாறலாம். அடுத்ததாக ஐஸ்கிரீம் மற்றும் குளிர்ந்த இனிப்புகள்ங்க. அதாவது வெயில் காலம்னா ஐஸ்கிரீம் தான் ராஜான்னு நம்மளை பல பேர் நினைக்கிறோம். ஆனால் சடன் கோல்டு, அப்புறம் எக்ஸசிவ் சுகர் இதெல்லாமே சேர்ந்து டைஜஷன் பார்த்திங்கன்னா போயிடும். இது எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா அந்த கோல்டு அப்புறம் சுகர்லாம் பார்த்திங்கன்னா போயிடும். ஸோ 5 நிமிஷம் குளிர்ச்சி தருங்க, ஆனால் பின்னாடி டம்மி அப்செட் கூட வரும். ஸோ அதனால் இயற்கை பழங்கள்லாம் செய்யப்பட்ட அந்த வாட்டர்மெலன் ஜூஸ், குக்கும்பர் ஜூஸ் எல்லாமே சேஃப் ஆப்ஷன். ஸோ நம்ம அந்த ஐஸ்கிரீம் குளிர்ந்த இனிப்புகளுக்கு பதிலாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஜூஸ்லாம் நம்ம எடுத்துக்கலாம். அடுத்ததாக மதுபானங்கள்ங்க. லாஸ்ட்டு அண்ட் ஒஸ்ட்டுன்னு கூட சொல்லலாம். வெயில் அப்படின்றதுக்காக பார்ட்டிக்காக ஒரு சில பேர்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா பியர் அல்லது ஆல்கஹால் பேஸ்ட் ட்ரிங்க்ஸ்லாம் எடுத்துக்கிறோம். ஸோ அது நம்ம டீஹைட்ரேஷனை டபுளாக தூக்குங்க. பிளட் ப்ரெஷர், சுகர் லெவல் எல்லாமே பார்த்திங்கன்னா அதிகமாகும். ஸோ வெயில் காலத்தில் இந்த மாதிரி பானங்களை தவிர்த்து நம்ம உடலுக்கு சூட் ஆகிற நாட்டு பானங்களை கொடுக்க பழகிக்கலாங்க. ஸோ சுருக்கமாக சொல்லணும்னா வெயில் காலங்கிறது ஒரு ட்ரையல் இல்லைங்க. நம்ம உடலுக்கு சில உணவுகள் செட் ஆகாது, அதை கவனிக்காமல் விட்டாலே உடல் பாதிக்கப்படும். இப்போ நான் சொன்ன உணவுகளுக்கு பதிலாக இயற்கையான உணவுகளை பார்த்திங்கன்னா பழச்சாறு, ஃபார் எக்ஸாம்பிள் பழச்சாறு, காய்கறிகள், நாட்டு பானங்கள், ரொம்ப சுறுசுறுப்பான பட் லைட் மீல்ஸ் எடுத்துக்கிட்டாலே வெயிலில் கூட குளிர்ச்சியோடு இருக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். நன்றி.